வெங்காயம் உருக்கி உருக்கி ஒண்ணுமே இல்லாம போகிறதா வெங்காயம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறதும் அதே வெங்காயத்தை பத்தி தான். இந்தியால வெங்காயம் மட்டும் இல்லாம இருந்தா என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? நம்மளோட இல்லத்தரசிகள் எல்லாம் சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவாங்க, ஆனா வெங்காயம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அப்படி வெங்காயம் இல்லாத ஒரு நிலைமை வந்தா ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆட்சி கவர்ந்து தான் போகும். சமையல் அறையே ஒரு போர்க்களமா தான் மாறிடுன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இல்லத்தரசிகள் எல்லாமே பக்கத்து குரூப் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு எல்லாத்துலயுமே வாட்ஸ்அப் கால் பண்ணி உனக்கு வெங்காயம் இல்லையா, எனக்கு வெங்காயம் இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய எமர்ஜென்சியை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் டைம்னாலே டீ வித் போண்டா இல்ல டீ வித் பஜ்ஜினால செம்மையான காம்பினேஷனா இருக்கும். நம்ம அதுக்கே பழகிட்டோம். அது இல்லாம ஒரு பஜ்ஜியா நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்குங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு மன வருத்தமும் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னங்க, ஆனியன் மாஃபியா கும்பல் தான் எல்லாமே பெருகிடும். நம்மள தங்கத்துக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்து வந்தோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா ஆனியனை பத்திரமா பாதுகாத்து இருப்போம். திருடருக்கு வந்தாங்கன்னா தங்கத்தை திருடுறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஆனியனை திருடிட்டு போயிருவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரே ஒரு ஆனியன் ரிங் ரவுண்டா கட் பண்ணி அது பஜ்ஜி முன்ன டிப் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேபிள் மேல உங்களுக்கு அழகா பிரசன்ட் பண்ணிட்டு 999 rupees plus GST பில் கொண்டு வந்து கொடுப்பா. அதை பாக்கறக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த பழைய வாக்குறுதி எல்லாம் போய் புதிய வாக்குறுதி தான் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், நாங்கள் வெங்காயத்தை மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமா பாடல் ஆகட்டும் இல்ல வசனம் எழுதுறதுல ஆகட்டும், ரசத்துக்கு வேணும் பெருங்காயம், என் தோசையிலேயே வெங்காயம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வசனம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க சூப்பரா. அதுக்கப்புறமா நம்மளோட கூகுள் சர்ச்லயும் அதிகமான சர்ச் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பா வெங்காயம் இல்லாமல் சாம்பார், வெங்காயம் இல்லாமல் சட்னி, வெங்காயம் இல்லாமல் போண்டா, வெங்காயம் இல்லாமல் பஜ்ஜி செய்வது எப்படி அப்படிங்கறத நிறைய சர்ச் வந்திருக்கும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ல எல்லாரும் எது அதிகமா நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப் பிகேஎஸ்எஸ் ஃபேமிலி.